இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் பிரபுக்களுடைய 12 கோல்களை குறித்த கேள்வி பதில்கள். கேள்வி: கர்த்தர் மோசேயிடம், நீ இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக எத்தனை கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக என்றார். பதில்: 12 கோல்கள். கேள்வி: லேவி வம்சத்தினுடைய கோலின் மேல் யாருடைய பெயரை எழுத கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில்: ஆரோனின் பெயர். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் பிரபுக்களுடைய 12 கோல்களையும் எங்கே வைக்க கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில்: ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க கட்டளையிட்டார். கேள்வி: யாருடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் கூறினார்? பதில்: கர்த்தர் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்றார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தின் பிரபுக்களுடைய 12 கோல்களையும் ஆரோனுடைய கோலையும் மோசே எங்கே வைத்தான்? பதில்: சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். கேள்வி: மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது யாருடைய கோல் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது? பதில்: லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். கேள்வி: ஆரோனுக்கு எத்தனை குமாரர்கள்? அவர்கள் பெயர் என்னென்ன? பதில்: 4 குமாரர்கள். அவர்கள் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியிலேயே மரித்து போன ஆரோனின் குமாரர் யார் யார்? பதில்: நாதாப், அபியூ என்பவர்கள். கேள்வி: தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்த அவனுடைய குமாரர் யார் யார்? பதில்: எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். கேள்வி: லேவியரை யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்க கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில்: ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக்கொடுக்க கட்டளையிட்டார். கேள்வி: ஆரோனையும் அவன் குமாரரையும் எதை செய்வதற்கு நியமிக்க கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில்: ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு நியமிக்க கட்டளையிட்டார். கேள்வி: கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் யார்? பதில்: ஆரோனும் அவன் குமாரரும். கேள்வி: ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே தங்கள் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டியது யார்? பதில்: மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் காவல் காக்க வேண்டியவர்கள். கேள்வி: ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது எத்தனை விளக்குகளை அதன் விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக ஏற்ற வேண்டும்? பதில்: 7 விளக்குகள். கேள்வி: விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க வேண்டியது யார்? பதில்: ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார். கேள்வி: கெர்சோன் புத்திரரையும் மெராரி புத்திரரையும் வேலை கொள்ளும் விசாரணை யாருடைய கைக்குள் இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார்? பதில்: ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையில். கேள்வி: இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் யாருக்கு உரியதாகும்? பதில்: ஆரோனுக்கு உரியதாகும். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? பதில்: ஆரோனிடம் கூறினார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு போன இடம் எது? பதில்: ஓர் என்னும் மலை. கேள்வி: ஓர் என்னும் மலையில் ஏறினவர்கள் யார் யார்? பதில்: மோசே, ஆரோன், எலெயாசார் என்பவர்கள். கேள்வி: ஓர் என்னும் மலையின் உச்சியிலே மரித்து போனது யார்?
பதில் ஆரோன். கேள்வி: ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதியில் மரணமடைந்தான்? பதில்: 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் 1 தேதியில் மரணமடைந்தான். கேள்வி: ஆரோன் எத்தனை வயதில் மரணமடைந்தான்? பதில்: 123 வயதில் மரணமடைந்தான். கேள்வி: ஆரோனுடைய வஸ்திரங்களை மோசே யாருக்கு உடுத்தினான்? பதில்: ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்தினான். கேள்வி: ஆரோன் மரித்து போனதை சபையார் எல்லாரும் கண்டபோது அவனுக்காக எத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள்? பதில்: 30 நாட்கள். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் காதேசிலே தங்கியிருக்கையில் அங்கே மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டது யார்? பதில்: மிரியாம். கேள்வி: நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? பதில்: ஆரோனிடம் கூறினார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு ஆரோனின் குடும்பத்தார் எவைகளை காக்க வேண்டும்? பதில்: பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க வேண்டும். கேள்வி: ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எவைகளை கடத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு தங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவர்கள் என்று கர்த்தர் கூறினார்? பதில்: பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் ஊழியம் செய்ய கூறினார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை எதி நிமித்தம் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தார்? பதில்: அபிஷேகத்தின் நிமித்தம். கேள்வி: மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் ஆரோனுடையவைகளாய் இருப்பவைகள் எவைகள்? பதில்: இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு படைக்கும் எல்லா படைப்பும், எல்லா போஜன பலியும், எல்லா குற்ற நிவாரண பலியும், எல்லா பாவ நிவாரண பலியும் கர்த்தருக்குரியதாகும். கேள்வி: ஆரோனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு படைக்கும் எல்லா படைப்புகளையும் எங்கே புசிக்க வேண்டும்? பதில்: பரிசுத்த ஸ்தலத்தில். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறவைகளையும் அசைவாட்டும் காணிக்கைகளையும் ஆரோனின் குடும்பத்தில் யாரெல்லாம் புசிக்கலாம்? பதில்: ஆண் மக்கள் யாவரும், ஆரோனின் வீட்டில் சுத்தமுள்ளவர்கள் யாவரும் புசிக்கலாம். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கென்று கொடுக்கும் முதற் பலன்களாகிய உச்சிதமானவைகள் என்னென்ன? பதில்: எண்ணெய், திராட்சரசம், தானியம் போன்றவைகள். கேள்வி: அகத்தியமாய் மீட்கப்பட வேண்டியது யார்? பதில்: மனிதரின் முதற்பேறு. தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றை டேஷ். பதில்: மீட்க வேண்டும். கேள்வி: மீட்க வேண்டியவைகள் 1 மாதத்திற்கு மேற்பட்டதானால் ஆரோனின் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி எத்தனை சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும்? பதில்: 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். கேள்வி: எவைகள் மீட்கப்பட வேண்டாம்? அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க கர்த்தர் கட்டளையிட்டார். பதில்: மாட்டின் தலையீற்று, வெள்ளாட்டின் தலையீற்று, செம்மறியாட்டின் தலையீற்று. கேள்வி: லேவியர் இஸ்ரவேல் புத்திரரின் கையில் வாங்கும் தசம பாகமாகிய அவர்கள் பங்குகளில் அவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அதை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? பதில்: ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும்.